ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? பரமாத்மா நமக்கு இந்த சிருஷ்டியில் குழந்தைகளின் சேவாதாரியாக இருக்காரு. அப்படிப்பட்ட பாபாவுக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொல்லணும். அவருக்கு நம்ம எவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம் பாருங்க. நமக்காக நல்ல உயர்ந்த ஞான கருத்துக்களை சொல்லி நம்மளை எவ்வளோ துக்கத்திலிருந்து அழித்து சுகமான பாதை காட்டியிருக்கார் பாபா. 14:5-24 பாபா சொல்றார், மீட்டே பச்சே ஆத்ம அபிமானி பனோ. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். மே ஆத்மாஹூ ஷரீர் நகி, ஏஹே பெஹலா பாட். நான் ஆத்மா, இந்த தேகம் அல்ல. இதுதான் முதல் பாடம். எஹி பாட் சப்கோ அச்சி தர படாவோ. இந்த ஒரு பாடத்தை நல்லா எல்லாருக்கும் சொல்லி கொடுங்கிறார். கேள்வி, ஞான் சுனானே கா தரிகா கியா ஹே? கிஸ் விதி சே ஞான் சுனானா ஹே? ஞானம் சொல்வதற்கான வழி எது? எந்த முறைப்படி நம்ம ஞானத்தை கொடுக்க வேண்டும்? ஞான் கி பாத்தே படி குஷி குஷி சே சுனாவோ, லாச்சாரி சே நகி. ஞானம் சொல்லும்போது, ஞானம் கொடுக்கும்போது மகிழ்ச்சியோடு கொடுங்க. சொல்லிட்டாங்களே, வேற வழி இல்லையே, இவங்க வந்துட்டாங்களே, வாணி சொல்லணுமே, அப்படி நினச்சி சொல்லக்கூடாது. இந்த சொல்கிறதுக்கு எவ்வளோ கொடிப்பினை வேணும் யோசிச்சு பாருங்களேன். தும் ஆப்பஸ்மே பைட்கர் ஞான் கி சர்ச்சா கரோ. உங்களுக்குள்ளார எப்போ அமர்ந்தாலும் ஞானத்தை பற்றி சர்ச்சா பண்ணுங்க. ஞான் கா மனன் சிந்தன் கரோ, ஃபேர் கிசிக்கோ சுனாவோ. இந்த ஞானத்தை நல்ல மனசில் சிந்திச்சு அதுக்கு பிறகு பிறருக்கு சொல்லுங்க. अपनी ஆத்மா சமஜ்கர் फिर ஆத்மா को सुनाएंगे तो सुनने वाले को भी खुशी होगी. உங்களை ஆத்மாங்கிற அந்த உணர்வுக்கு, கான்ஷியஸ்க்கு கொண்டு ஆத்மானு ரியலைஸ் பண்ணி நீங்கள் ஞானம் பிறருக்கு சொன்னீங்கன்னா, பாபா சொல்கிறார், கேட்குறவங்களும் அந்த ஆத்மஸ்திதி உடையவர்களாக ஆயிடுவாங்க, மகிழ்ச்சி நிரம்பியவர்களாக ஆயிடுவாங்க. ஓம் சாந்தி. பாபா கேத்தே ஹே ஆத்மா அபிமானி தேஹி அபிமானி ஹோ பைட்டோ. பாபா அன்பாக கூறுகின்றார், ஆத்ம அபிமானியாக, தேகி அபிமானியாக அமருங்கள். क्योंकि ஆத்மா में ही अच्छे बुरे संस्कार भरे जाते. ஏனென்றால் ஆத்மாவில்தான் நல்ல சன்ஸ்காரமும் கெட்ட சன்ஸ்காரமும் பதிவாகுது. சப்கா அஷர் ஆத்மா பர் ஹோத்தா. எல்லாத்தோட எஃபெக்டும் ஆத்மாவில் தான் ஏற்படுது. ஆத்மா கோஹி பத்தீத் கஹா ஜாத்தா. ஆத்மாவை தான் பத்தீத்தம் என்றும் சொல்லப்படுது. पतित आत्मा कहा जाता है और ज़रूर जीवात्मा ही होगी. पतित आत्मा என்றாலே கட்டாயமாக ஜீவாத்மாவாகத்தான் இருக்கும். ஆத்மா ஷரீர் கே சாத் ஹி ஹோகி. ஏன்னா ஆத்மா தேகம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆத்மா தேகத்தின் ஆதாரத்தால் தான் இயங்குது. पहली पहली बात कहती है आत्मा होकर बैठो. இங்கே முதல் விஷயம் பாபா சொல்றார், குழந்தையே ஆத்மாங்கிற உணர்வில் உட்காரு முதல்ல. அப்படிக்கோ தேக நகி ஹே, நீ தேகம்னு உன்னை நினைக்காத. ஆத்மா சமஜ் பைட்டோ. தேகத்திலிருந்து விடுபட்டு நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஸ்திதியில் நீங்கள் அமருங்க. ஆத்மா ஹி ஆர்கன்ஸ்கோ சலாத்தி ஹே. நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியங்களை செயல்படுத்துகிறேன் அப்படிங்கிற உணர்வோடு உட்காருங்க. கடிகடி அப்படிக்கோ ஆத்மா சமஜ்னே சே பரமாத்மா யாத் ஆயேகா. அடிக்கடி நான் ஆத்மா 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 நினைக்க 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 தான் பரமாத்மா பாபாவோட நினைவு நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அகர் தேக யாதாயா तो देख का बाप याद आएगा. தன்னை நான் இன்னாரு தேகம் நினச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், லௌகிக அப்பாவோட ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. இஸ்லே பாபா கேத்தே ஆத்மா அபிமானி பண்ணும். ஆகவே பாபா சொல்கிறார், என்னை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். அதனால் ஆத்மா அபிமானியாகவே இருங்க. பாப் படா ரஹே ஹே. பாபா நமக்கு படிப்பிக்கிறார். ஏஹே பேலா பாட். இதான் முதல் பாடம். பாபா படிப்பிக்கக்கூடிய முதல் பாடம் இது. நீங்கள் ஆத்மானு தன்னை புரிஞ்சு உட்காருங்க. தும் ஆத்மா அவினாஷி ஹோ ஷரீர் வினாஷி ஹே. நீங்கள் ஆத்மா அழிவற்றவர்கள், இந்த ஷரீரம் அழியக்கூடியது. ஹம் ஆத்மா. ये पहला शब्द याद नहीं करेंगे कच्चे पड़ जाएंगे. நான் ஆத்மாங்கிற இந்த முதல் லெசனை நீங்கள் நினைக்காட்டா, பாபா சொல்கிறார், பக்குவப்படாதவர்களாக இருப்பீங்க. மே ஆத்மாகும் ஷரீர் நகி.
நான் ஆத்மா, இந்த தேகம் சரீரம் இல்லை நான். நம்பிக்கை இருக்குதானே? ஆழமாக தனக்குள்ள ஆழதை நம்ம போகணும். நான் ஆத்மா, தலையில் நடுவில் 2 புருவத்தினுடைய மத்தியில் நான் பிரகாசமாக இருக்கிறேன், சின்ன ஸ்டாராக இருக்கிறேன், குணங்கள் நிறைஞ்சிருக்குது, பாபாவோட துணை இருக்குது, பாபா எனக்கு பிளஸ் பண்ணிகிட்டே இருக்காரு, அப்படி நம்ம நினைக்கணும். ஆகி கோய் பி படாத்தே நகித்தே. இதுக்கு முன்னாடிலாம் பாபா இந்த மாதிரி ஆத்மா லெசனை இதுக்கு முன்னாடிலாம் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? பாபா சொல்லி கொடுக்கறத இல்லாமல் பாப்பா ஏஹிஹே ஆத்மா அபிமானி பனாக்கர் ஞான் தேனேலியே. பாபா வந்திருக்கிறதே எப்படிப்பட்ட பாடம் நடத்துறதுக்கு? ஆத்மா அபிமானி நம்மளை ஆக்காமல் விட மாட்டார். ஏன்னா ரூஹானி பாப் இல்லையா, அவர் ஆன்மீக தந்தை இல்லையா? அதனால் ஆன்மீக ஞானத்தை பாபா குழந்தைகளுக்கு கொடுக்குறார். தும் சபிக்கோ அச்சரிதி சம்ஜாத்தே ரஹோ. ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. அகர் நகி சமஸ்தது கோயா கவுடி மிசல்லே கொய் வேல்யூ நகியே. ஆத்மாங்கிற லெசனை புரிஞ்சுக்காட்டா அந்த ஆத்மாவில் எப்படி மதிப்பு வருங்கிறாரு. வேல்யூ எப்படி கூடும்? ஏ வேல்யூ தோ பாபா பைட் பத்தலாத்தே. இந்த மதிப்பெல்லாம் பாபா தான் கொடுக்குறார் நமக்கு. காயபி ஜாத்தா ஹீரா ஜெய்சா ஜனம். புகழ் பாடப்படுது வைரம் போன்ற வாழ்க்கை என்று. தும்பி பேலே பாபா கோ நை ஜான்தே தே. இதுக்கு முன்னாடி நீங்களும் பகவானை தெரியாம தான் இருந்தீங்க. கவுடி ஜெய்சே தே, மதிப்பில்லாத மதிப்பற்றவராக தான் இருந்தீங்க. அபி பாப்பா கர் ஹீரே ஜெய்சே பனாத்தே. பாபா மீண்டும் உங்களை வைரம் போல மதிப்பானவர் ஆக்குறார். பாபா சே ஹி ஹீரே ஜெய்சி ஜனம் மில்தா. பாபா மூலமாக தான் உங்களுக்கு வைரம் போன்ற வாழ்க்கை பிறவி என்பது கிடைச்சிருக்குது. ஃபிர் கவுடி ஜெய்சே கியூம் பன் படே ஹோ. நான் உன்னை வைரமாக தானே ஆக்குனேன், நீ ஏன் மதிப்பை இழந்து இப்படி நிற்கிற? யார் உன்னை இப்படி ஆக்குனதுன்னு பாபா கேள்வி கேட்குறார். தும் ஈஸ்வரிய சந்தானோனா, நீ ஈஸ்வரிய குழந்தை இல்லையாப்போ? காயன் பீகே ஆத்மாயே பரமாத்மா அழகுரை போக்கால். சொல்லப்படுது ஆத்மாவும் பரமாத்மாவும் பிரிந்து வெகு காலங்கள் ஆகிவிட்டன என்று. ஜப் வஹா சாந்தி தாம் மே ஹே தோ உஸ் மிலன் மே கோய் ஃபாய்தா நஹீ ஹோத்தா. நீங்கள் சாந்தி தாமத்தில் 5000 வருஷமும் இருந்தீங்கன்னா கூட எந்த பலன் இல்லை. வ தோ சிர்ஃப் பவித்ரதா சாந்தி கா ஸ்தானே. அது தூய்மையான அமைதியான ஒரு இருப்பிடம். அது யஹா தோ தும் ஜீவ ஆத்மாயே ஹோ, பரமாத்மா பாப் உன்கோ அப்னா ஷரீர் நஹீ ஹே. இங்கே நீங்கள் ஜீவாத்மா, ஏன்னா இந்த உடல் இருக்குது இங்கே. பரமாத்மா உங்களுடைய பாபா, அவருக்கு உங்களை போல் உடல் இல்லை. அவரையும் சரீரதாரியாக நீங்கள் நினச்சிடாதீங்கிறாரு. ஓ ஷரீர் தாரன் கர் தும் பச்சோங்கோ படாத்தே ஹே. இப்போ பாபா உங்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக பிரம்மாவுடைய தேகத்தில் பாடம் எடுக்கிறார். தும் பாபாக்கோ ஜான்தே ஹோ ஒரு கேத்தே ஹோ பாபா. பாபா கஹேங்கே ஓ பேட்டே. நீங்கள் அன்பா பாபா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால் சொல்கிறீங்க பாபா பாபா பாபான்னு. அவரும் சொல்கிறார் ஓ பேட்டா பேட்டா பேட்டே அப்படின்னு அவர் சொல்கிறார். அச்சா, தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஞான் को अंदर गोटना है अर्थात विचार सागर मंथन करना है. ஞானத்தை நல்லா சிந்திக்கணும், அசை போடணுங்கிறார். மந்தன் பண்ணணும் மனசில். ஞான் के आपस में रूगरिगान कर फिर दूसरों को समझाना. ஞானத்தை தங்களுக்குள்ளார நல்ல ஆன்மீக உரையாடல் பண்ணி அதுக்கு பிறகு பிறருக்கு புரிய வைங்க. சுஸ்திவ அலட்சியக்கோ சோடுதேனா. அலட்சியமாக அப்படியே சோம்பேறித்தனமாக உட்காந்து ஞானம் கொடுக்காதீங்கிறார். சொல்லிட்டாங்களேன்னு கொடுக்கக்கூடாது, பலன் இல்லை அதில். நெக்ஸ்ட் பாயிண்ட், தேகி அபிமானி பன் படை உல்லாசே பாபாக்கோ யாது கர்னா. ஆத்மாங்கிற உணர்வில் உட்காந்து உல்லாசமாக பாபாவை நினைங்க. सदा इसी नशे में रहना है कि हम बाप के पास आए हैं கோடி से हीरे बनने. இந்த போதையில் இருங்க, நான் பாபாவிடம் வந்துட்டேன், என்னோட வாழ்க்கை சோழியிலிருந்து வைரமாக ஆகுது. ஹம் ஹே ஈஸ்வரிய சந்தான். நான் யார் தெரியுமா? ஈஸ்வரனின் குழந்தை. இந்த நினைவில் இருங்க. வரதானம், ஞான் सूर्य ज्ञान चंद्रमा के साथ साथी बन रात को दिन बनाने वाले रूहानी ज्ञान सितारे भव.
அழகான ஒண்டர்ஃபுல்லான வரதானம். ஞான சூரியன் ஞான சந்திரனுடன் உதவியாளராக இருந்து இரவை பகலாக்கக்கூடிய ஆன்மீக ஞான நட்சத்திரங்களாக இருங்கள். இந்த நட்சத்திரம் இரவை பகலாக்காது. இந்த நட்சத்திரம் ஆன்மீக நட்சத்திரம் இரவை பகலாக்கக்கூடியது. जिसे वो चितारा रात में प्रकट होते, ऐसे आप रूहानी ज्ञान चितारे चमकते हुए चितारे भी ब्रह्मा की रात में प्रकट होते हो. எப்படி பாருங்கன்னா, இந்த ஆகாசத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாயங்காலம் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இருள் வர 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 அப்படியே பிரகாசம் வரும், நட்சத்திரம் தெரியும். நீங்கள் ஆன்மீக நட்சத்திரங்கள், பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். நீங்களும் குறைஞ்சவங்க இல்லை. பிரம்மாவின் இருள் எப்போ வருதோ அப்போ தான் இந்த ஞான நட்சத்திரமாகி நீங்கள் வெளியாகிறீங்க. वो सितारे रात को दिन नहीं बनाते, लेकिन आप ज्ञान सूर्य ज्ञान चंद्रमा के साथ साथी बन रात को दिन बनाते हो. ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இரவை பகலாக்காது. ஆனால் நீங்கள் ஞான சூரியன் ஞான சந்திரன் பாபாவுடன் துணையாக இருந்து உதவி செய்து சேவா பண்ணி இரவை பகலாக மாற்றுறீங்க. இப்போ ஆகாஷ்கே சித்தாரே ஆப் தர்த்திக்கே சித்தாரே. இந்த நட்சத்திரம் ஆகாசத்தில் மேலே பார்க்கணும். பாபா சொல்கிறார், நீங்கள் நட்சத்திரங்கள் இந்த பூமியில் வசிக்கும் நட்சத்திரங்கள். பாருங்கள் எவ்வளோ நம்மளை பாபா பார்க்குறாரா. பாபாவோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பூமியின் நட்சத்திரங்களாக இருக்கீங்க. இப்போ பிரகிருதிக்கு சத்தா ஆ பரமாத்மாக்கு சித்தாரா ஹோ. அது இயற்கையின் நட்சத்திரம், ஆனால் நீங்கள் परमात्माविन नक्षत्रम. जैसे प्रकृति के तारा मंडल में अनेक प्रकार के सितारे चमकते हुए दिखाई देते, ऐसे आप परमात्मा तारा मंडल में चमकते हुए रूहानी सितारे हो. பாபா சொல்கிறாரு, எப்படி அந்த நட்சத்திரம் இயற்கையினுடைய அந்த ஆகாசத்தில் அநேக நட்சத்திரங்கள் பிரகாசிக்குது, ஆனால் நீங்கள் பரமாத்மாவின் இந்த பூமியில் பிரகாசிக்கும் ஆன்மீக நட்சத்திரமாக இருக்கீங்க. அதனால் இன்னைக்கு தன்னை நாம் நட்சத்திரம் அப்படின்னு நினைவில் இருக்கணும். ஸ்லோகன், சேவா கா சான்ஸ் மில்னா அர்த்தாத் துவாவும் சே ஜோலி பர்னா. சேவையினுடைய சான்ஸ் கிடைக்குதுனாலே ஆசீர்வாதத்தால் பை என்பது நிரம்புது. ஆத்மா ஆசீர்வாதத்தால் நிரம்புது. அதான் சேவைக்கான சான்ஸ். எது கொடுத்தாலும் சரின்னு செய்யணும். ஓம் சாந்தி.